வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வேல் தான் செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் இது எல்லாமே. இந்த 4 மணி பூ போடுறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய வீடியோவில் இதை பார்த்துருக்கோம். அதனால நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்ருக்கேன். எப்படின்னா, முதல்ல ஒரு 5 அடி டொயின் எடுத்து வச்சுக்கிடணும். 4 பாசி போடணும். 4 பாசி போட்டுட்டு கடைசியாக போட ஒரு பாசியில் அடுத்த பக்கத்தில் உள்ள டொயினை உள்ளே கொடுத்து எடுக்கணும். அடுத்தது போடும்போது ஒரு டொயினில் ஒரு சைடு டொயினில் 2 பாசியும் இன்னொரு சைடு ஒரு பாசியும் போட்டு அந்த 2 பாசி போட்டிருக்கிறதுல இன்னொரு பக்கத்தில் ஒரு பாசி போட்ட டொயினை இந்த பக்கத்தில் குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் 4 மணி பூ தான் நம்ம ஒரு 5 லைனு, அதாவது வீதியில் 5 பூ போடணும். நீல வாக்கில் ஒரு 19 பூ போட்டு, அதை தான் பாருங்கள் 19 பூ போட்டு, இப்போ அந்த 19 பூவையும் 5 பூ போட்டிருக்கோம் நம்ம குறுக்கு வாக்கில். அதில் ஜாயின் பண்ணும்போது 6ஆவது பூ வந்துடும். இதை நீல வாக்கில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம வேல் போடுறது பார்க்கலாம், எப்படி போடணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் 6 பூ வந்துட்டு இது இப்படி ரவுண்டாக இருக்கட்டும். ஒரு சைடு வேல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு சைடு போட போகிறேன். இன்னொரு சைடு போடுறதுக்கு ஒரு டொயின் எடுத்து பாருங்கள் 6 பாசி போட்டு ஒரு பூ போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு நம்ம இனி இந்த பக்கத்தில் இருக்க டொயினில் கொடுத்து எடுத்துடலாம். அதில் நம்ம 2 பாசி, அதாவது 2 பூ எடுத்து தான் ஒரு வேல் போட்டு வச்சுருக்கோம். சைடில் ஒரு பூ நமக்கு போட வேண்டியது வராது. நடுவில் அதே மாதிரி அந்த இன்னொரு சைடு போட்டிருக்க ஆப்போசிட்லேயே 2 பாசி எடுக்கணும் பாருங்கள். 2 பாசி எடுக்கிற பாருங்கள். 2 பூவில் அதில் 2 பாசி, அதாவது 4 மணி பூவில் நம்ம இப்போ ஏற்கனவே ஒரு பூ எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கோம். இப்போது ஒரு டொயின் எடுத்து அதில் நம்ம 2 பாசியில் பொறுத்து வச்சுருக்கேன். அப்போ நமக்கு 2 பாசி, இந்த பூவில் ஒரு பாசி, அப்படி 3 பாசி இருக்கும். நம்ம இப்போ இனி வலது பக்கத்தில் உள்ள டொயினில் ஒரு 3 பாசி போட்டுக்கிடலாம். பாருங்கள் 3 பாசி போட போகிறேன். 3 பாசி போட்டுட்டு அந்த 3ஆவது போட்டிருக்க பாசியில் நம்ம இன்னொரு சைடு இருக்கக்கூடிய டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் நடுவில் இப்போ கரெக்டாக அந்த நடுவில் 4 மணி பூ 2 பூவில் சேர்ந்து நமக்கு இப்போ 6 மணி பூ 1 வரும். அதை போட்டு எடுத்துடலாம். அடுத்தது போடும்போது நமக்கு இப்போ ஒரு பாசி டொயின் உள்ளே இருக்கும், 5 பாசி போட வேண்டியிருக்கும். 5 பாசி போட்டு எடுத்துடலாம். 5 பாசி போட்டு எடுத்துகிட்டு நமக்கு இடது பக்கத்தில் 4 பாசியும் வலது பக்கத்தில் ஒரு பாசியும் போடணும். நான் இப்போ இது சேர்ந்தே போட்டுட்டேன். நீங்கள் போடும்போது அப்படி போட்டுக்கிடுங்க. வலது பக்கத்தில் ஒரு பாசி போட்டுட்டு இடது பக்கத்தில் நம்ம 3 பாசி போடணும். 4 பாசி போடும்போது அந்த 4ஆவது பாசியில் தான் டொயினை விட்டு எடுக்கணும். பாருங்கள், நம்ம இனி அடுத்தது போடும்போது அடுத்த லைன் போடும்போது நமக்கு 4 பூ வரணும். அப்போ சைடில் இருக்க பாசியில் அந்த டொயின் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும். அந்த பக்கத்து பாசியில் நம்ம அந்த டொயினை கொடுத்து எடுத்துக்கிடலாம். இதை உருவி விட்டுடலாம். நமக்கு நீங்கள் போடும்போது வலது பக்கத்தில் ஒரு பாசியும் இடது பக்கம் 4 பாசியும் போட்டு அந்த 4ஆவது பாசியில் டொயினை விட்டு எடுங்க. அப்போ கரெக்டாக வரும். இப்போ நமக்கு இப்படி இந்த பக்கமாக திரும்பி கொண்டு வரணும். அதனால் இடது பக்கத்து டொயினில் இப்போ ஒரு டொயினில் ஒரு பாசிக்குள்ளே டொயின் இருக்குது. இப்போ 5 பாசி போட்டுடலாம். பாருங்கள் 5 பாசி போட்டாச்சு. இனி நம்ம இந்த பக்கமாக கொண்டு வரலாம். இப்போ கீழே இருக்கிறது 3 பூ இருக்குது. 6 மணி பூ 3 பூ இருக்குது. அந்த 3 பூவிலையும் நம்ம அந்த பாசியில் அந்த டொயினை கொடுத்து எடுக்கணும். முதல்ல ஒரு பூவில் டொயினை கொடுத்து எடுத்துடலாம். அடுத்தது அடுத்த பூவிலையும் அதே மாதிரி ஒரு பாசியில் அடுத்த பூவிலையும் ஒரு பாசி எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிடலாம். டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், நமக்கு இப்போது 3 பாசி இருக்கும் டொயின் உள்ள. நம்ம 3 பாசி போட்டுடலாம். இடது பக்கம் டொயினில் தான் 3 பாசி போட போகிறேன். இந்த 3ஆவது பாசியில் அடுத்த பக்கத்தில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். இன்னும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசி, அடுத்தது அடுத்த பூவில் ஒரு பாசி, இதே மாதிரி எடுத்துக்கிடணும். அடுத்த பூ போடும்போதும் அதே மாதிரி தான் 2 பூ, அதாவது கீழே இருக்கக்கூடிய பூவில் 2 பாசி எடுக்கணும். நமக்கு இந்த சைடில் ஒரு பூவில்
ஒரு பாசிக்குள்ளோடி டொயின் இருக்கும். அப்போ 3 பாசி இருக்கும். 3 பாசி போட்டுடலாம். 3வது பாசியில் அந்த பக்கத்தில் உள்ள டொயினை நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 3 பூ வந்தாச்சு. அடுத்தது இப்போ 4வது பூ போட போகிறோம். பாருங்கள், அடுத்தால 4வது பூ போட போகிறோம். 4வது பூ போடும்போது 2 பாசியில் டொயின் இருக்கும். இப்போ கீழ் பக்கத்தில் உள்ள டொயினில் 2 பாசியும், அதே மாதிரி மேல் பக்கத்தில் உள்ள டொயினில் 2 பாசியும் போட்டுட்டு, மேல் பக்கத்தில் உள்ள 2வது பாசியில் தான் நம்ம கீழ் பக்கத்தில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா அடுத்த லைனில் வரும்போது 5 பாசி வரும். 5 பூ வரணும், அந்த 6 மணி பூ. அப்போ நமக்கு அதில் வெளிப்பக்கத்தில் உள்ள டொயினில் அந்த பாசியில் டொயின் இருந்தால் தான் கரெக்டாக வரும். பாருங்கள், நமக்கு இப்போது 2 லைன் முடிஞ்சாச்சு. 3வது லைன் ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு இப்போ நமக்கு ஒரு பாசியில் டொயின் இருக்குது. 5 பாசி போட்டு வச்சுருக்கோம். 5வது பாசியில் நம்ம இன்னொரு பக்கத்தில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 3 பாசி இருக்கும் டொயின் உள்ள. அடுத்தது நம்ம நாமம் போடுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். அதனால் 2 பாசி வெள்ளையும் 1 கோல்டு கலர் பாசியும் போட்டுடலாம். அந்த வெள்ளை கலர் மேல் பக்கமாக வரணும். பாருங்கள், இதே மாதிரி தான் மேல் பக்கத்தில் வரும். அது இன்னும் அதே மாதிரி பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். 2 பூவில் 2 பாசி எடுக்கணும். இப்போ நமக்கு ஒரு பாசி இந்த சைடில் உள்ள பூவில் ஒரு பாசி இருக்கும். மறுபடியும் இதே மாதிரி தான் 2 வெள்ளை பாசியும் 1 கோல்டு கலர் பாசியும் போட்டு இந்த பூவையும் போட்டுடலாம். அந்த கோல்டு கலர் பாசி போடுறதில் தான் நம்ம அடுத்த பக்கத்தில் உள்ள டொயினை அப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். இன்னும் பக்கத்து பாசிலையும் இதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கிடலாம். நமக்கு 3 பூவில் நமக்கு அந்த வெள்ளை பாசி வரும். 2 வெள்ளை பாசியும் 1 கோல்டு கலர் பாசியும் போட்டு எடுக்கணும். இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க. அந்த லைனில் நமக்கு 6 பாசி இருக்கணும், வெள்ளை பாசி. அதை பார்த்துக்கிட்டா நமக்கு கரெக்டாக வரும். அடுத்தது இடது பக்கத்து டொயினில் பாசி ஒரு 4 பாசி போட்டு இந்த பூவையும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். இது போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. 2 பாசியில் நமக்கு டொயின் இருக்கணும், நேர் பாசியில். அப்போ தான் கரெக்டாக வரும். அடுத்தது போடும்போது இடது பக்க டொயினில் போடணும். அதே மாதிரி தான் முதல் பூ வெள்ளை பாசி வரும். அதுக்கு அடுத்தது நடுவில் போடும்போது 2 பாசி சிவப்பு கலர் பாசி வரும். ஏன்னா அந்த நாமத்தில் உள்ளதில் உள் பக்கமாக அது சிவப்பு கலரில் பொட்டு வைக்கிற மாதிரி முதல் பூவும் கடைசி பூவும் வெள்ளை கலரில் போடணும். நடுவில் உள்ள பூவுக்கு மட்டும் 2 பாசி சிவப்பு கலர் பாசி போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. பாருங்கள், அதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இதே மாதிரி செய்து எடுத்து வைங்க. அப்போ நாமம் அழகாக வரும். அடுத்த பூ போடும்போதும் 2 வெள்ளை பாசியும் 1 கோல்டு கலர் பாசியும் போட்டுடலாம். இப்போ நாமம் போட்டு முடிச்சாச்சு. நமக்கு இனி இல்லை, எல்லாமே மேல் பக்கம் மட்டும் வரக்கூடியது கோல்டு கலர் பாசி தான் வரும். மேல் பக்கமாக முடிக்கும்போது 1 பூ இருக்கணும், 6 மணி பூவில். இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.